நான் கொடுக்கிற இந்த பட்ஜெட்டை பற்றிய முதல் காணொளி உங்களோடது மில்டன். இந்த கருத்துகள் அவருக்கு போய் சேரணுன்றதுக்காக பேசுறது. முதல் ஒரு 15-20 நிமிடம் நிமிர வைத்தது, எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தியது, கடினமான உழைப்பு அதுல தெரிஞ்சது. முதல்ல நம்ம பாராட்டுறோம் ஒரு இலக்க நிர்ணயிக்கிறதுல. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை பொறுத்தவரை மக்களால் மிகவும் நேசிக்கப்படுவார். எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக அவர் கவனிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையும் அவர் பேர்ல இருக்கு. சிறு குறு தொழில்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது பக்கமே இல்ல, சில பக்கங்கள் காணாமல் போயிருச்சுன்ற மாதிரி வாழ்க்கையில சிறு குறு தொழிலை பற்றிய எந்த அறிவிப்புமே நான் பார்க்கல. கடைசியில ஒரு கிளைமேக்ஸ் வரும் பொழுது அது ஆன்டி கிளைமேக்ஸா மாறுது. என்னது ஆன்டி கிளைமேக்ஸ்? 20,000 ஸ்டூடெண்ட்டுக்கு 150 கோடியில இன்டர்ன்ஷிப் திறன் வளர்ப்பை பத்தி பேசியிருக்காங்க. பட் 20,000ன்றது ரொம்ப கம்மியான ஒரு நம்பர். எதுல திறன்றது தெரியல. யார் கொடுக்க போறாங்க, எந்த ஃபீல்டுல கொடுக்க போறாங்க, அது முடிந்ததுக்கு அப்புறம் என்ன அவங்களுடைய வேலை வாய்ப்பு இருக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட 100% வேலை வாய்ப்பு இருந்தா கூட வெறும் 20,000 பேர் தான். ஒரு கான்ட்ராக்டர் இருக்கார், அந்த கான்ட்ராக்டர் ஏற்கனவே நிறைய ஒரு 1000 கோடிக்கு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க விதிமுறைகளை அழிச்ச உடனே நிறைய சின்ன சின்ன பேர் வருவாங்க, ஆர்டர் எடுக்கணும்ன்றதுக்காக லோயஸ்ட் இதை கோட் பண்ணிடுவாங்க. திறமை இருக்காது, அனுபவம் இருக்காது, வேர் வித் ஆல் இருக்காது. உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் ஆழம் பார்ப்பாங்க. விரல்ல வீக்கம் இருந்தா கையை வெட்டுவீங்களா? மனசு ஒரு பதப்பதப்ப பாக்குது. கர்நாடகா இன்னைக்கு எவ்வளவு அக்ரெசிவா இருக்குன்னு தெரியும். ஒரு ஆந்திர பிரதேஷ் எவ்வளவு அக்ரெசிவா இருக்கு, அல்லது ஒரு தெலுங்கானா எவ்வளவு அக்ரெசிவா இருக்கு, ஒரிசா எவ்வளவு அக்ரெசிவா இருக்கு, தேவைகள் அதிகமா இருக்கே, நம்ம இந்த பாதை சரியில்லையன்ற ஒரு பதப்பதைப்பு தான். ஒரு எக்கனாமிக் கவுன்சில்னு ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய வேலை என்ன? தவறுகளை சுட்டி காட்டுவதுதான். இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் கேட்டதுனால் போறோம். ஏன் இந்த பட்ஜெட் போடும் பொழுது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஏன் கூப்பிட்டு பேசல? ஏன் என்ன தேவைன்னு யாரும் புரிஞ்சுக்கல? பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் திரு ரகுநந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மில்டன். சார், பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பட்ஜெட் பல்வேறு பரபரப்புகள் நேற்று முழுக்க நடந்து முடிந்தது. அரசியல் பரபரப்புகள் அந்த பக்கம் நடந்து முடிஞ்ச கையோடு இன்னைக்கு சட்டமன்றம் கூடி அது பட்ஜெட்டாக பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இந்த பட்ஜெட் குறித்த கலவையான விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. சிறு குறு தொழில் முனைவோர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விவகாரங்கள்ல உங்களுடைய குரல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மத்திய பட்ஜெட்டா இருந்தாலும் சரி, மாநில பட்ஜெட்டா இருந்தாலும் சரி, அதுல இந்தியாவினுடைய முதுகெலும்புகளாக இருக்கக்கூடிய சிறு குறு முதலாளிகள், அவர்களுடைய தொழில், அவர்களுடைய முன்னேற்றம், அவர்களுடைய வாழ்வாதாரம், இது குறித்தான பல்வேறு ஆங்கிள்ஸ டீட்டெயிலா பேசக்கூடிய நபர். முதல் பார்வையாக நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்க விரும்புறது, இந்த பட்ஜெட் உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? 2.5 மணி நேரம் சினிமா பார்த்ததை போன்ற ஒரு உணர்வு. முதல் ஒரு 15-20 நிமிடம் நிமிர வைத்தது, எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தியது, கடினமான உழைப்பு அதுல தெரிஞ்சது. ஒவ்வொரு துறையை பற்றி பேசிக்கொண்டு வரும் பொழுதும் குறிப்பான சில 2 வார்த்தைகளை மிக அதிகமான அளவுல இந்த பட்ஜெட் உரையில தொட்டிருந்தாங்க. ஒண்ணு ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ பத்தி நிறைய இடங்கள்ல பேசப்பட்டது. 2வது போதை ஒழிப்பு. இந்த 2 பத்தி பேசியிருந்தாங்க. 3வது ஸ்கில்லிங், திறன் மேம்பாடு. இத பற்றி பேசிக்கிட்டே வரும் பொழுது கொஞ்சம் நம்ம நிமிர்ந்து உட்கார்றோம். நிறைய எதிர்பார்க்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு தொய்வை பார்க்கிறேன். இண்டஸ்ட்ரியை பற்றி பேசும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு 3 ரெஃபரன்சஸ் ஆவது இண்டஸ்ட்ரி துறையை பற்றி இருந்தது இன்றைய பட்ஜெட்ல. முதல்ல எவ்வளவு எம்ஓயு போட்டிருக்கோம், எவ்வளவு வேலை வாய்ப்புகளை போட்டிருக்கோன்றத பத்தி ஒரு பத்தி. அடுத்த பத்தி புதிய கொள்கை வரவழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்ததை பத்தி பார்ப்போம். 3வது ஒரு கிளஸ்டர் டெவலப்மெண்ட் அப்ரோச். தூத்துக்குடியில நாங்க ஏரோஸ்பேஸ் கிளஸ்டர் கொண்டு வரோன்றது.
இவ்வளவுதான் தொழில்துறையை பற்றி அவர்களால் இந்த பட்ஜெட்டிலே சொல்ல முடிந்தது. சிறு குறு தொழில்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது பக்கமே இல்லை, சில பக்கங்கள் காணாமல் போயிடுச்சுன்ற மாதிரி வாழ்க்கையில சிறு குறு தொழிலை பற்றிய எந்த அறிவிப்புமே நான் பார்க்கல. இவர்கள் தேர்தல் நேரத்துல கொடுத்த மேனிஃபெஸ்டோ என்ன? 15,000 கோடி கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் தருவோம் கஷ்டப்படுற நலிந்த நிறுவனங்களுக்கு. அபாலிஷன் ஆஃப் பீக் அவர் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் சொல்லியிருந்தாங்க. அபாலிஷன் ஆஃப் பிக்சட் சார்ஜஸ் ரெகுலரைஸ் பண்றோம் சொல்லியிருந்தாங்க. 100% எக்ஸம்ஷன் ஃப்ரம் எலக்ட்ரிசிட்டி டாக்ஸ்ல தரோம் சொல்லியிருந்தாங்க. ஒரு யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் வரை மானியம் கொடுக்கிறோம் அப்டேட் பண்றதுக்கு, டெக்னாலஜி அப்கிரேடேஷனுக்கு சொல்லியிருந்தாங்க. எங்க இந்த அறிவிப்பு மில்டன்? இதை பற்றி ஏதாவது அறிவிப்பு இருக்கா? சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும். அப்போ அந்த லைன் வரும் பொழுது, அதற்கு அடுத்த துறைக்கு அவங்க மாறும் பொழுது மனசு அப்படியே இழகிடுச்சு, டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அப்படியே போய்கிட்டே இருக்கு. கடைசியில ஒரு கிளைமேக்ஸ் வரும் பொழுது அது ஆன்டி கிளைமேக்ஸா மாறுது. என்னது ஆன்டி கிளைமேக்ஸ்? இவ்வளவு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க, ஆனா முடிக்கிறச்சே இந்த ஆண்டினுடைய மொத்த கடன் 55,000 கோடியாக மாறியிருக்கு. இதை சரி செய்வதற்கு இன்னும் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வரும்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ இதே நடைமுறை தான் தொடரப்போகுதா? திரு தங்கம் தென்னரசு சொன்ன மாதிரி இவர்களது கடன் 5 ஆண்டுகள்ல 20 லட்சமாக உயரப் போகிறதா? வேலை வாய்ப்புகள் எங்க? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ பத்தி இவ்வளவு பேசியிருக்காங்களே, அப்போ இத்தனை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சிஸ் வந்ததுன்னா வேலை வாய்ப்புகள் இழந்துதானே போகக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது. அப்போ ஏற்கனவே நலிவடைந்த, வாய்ப்புகளை இழந்த மக்களுக்கு என்ன புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்த போறோம்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ இப்போ நம்ம பில்டப் பண்றது அவசியமான ஒன்றா? இல்ல தனி அமைச்சரவைய கொடுத்து அதற்கு அடிப்படையில அந்த வேலைகளை முகாந்திரத்தோட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அரசு வந்த உடனே அதற்காக பாராட்டெல்லாம் கூட பல்வேறு தரப்புல இருந்து சொல்லப்பட்டது இல்ல. அப்புறம் பள்ளிக்கூடத்துல இருந்து 6வதுல இருந்து ஏஐ குறித்தான ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்குறவங்க. 1 லட்சம் வேலை வாய்ப்பை வருடத்துல உருவாக்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல. இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது தானே. இல்ல, நம்ம முதல்ல செயற்கை நுண்ணறிவுனா என்னன்னு புரிஞ்சுக்குவோம் மில்டன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இல்ல, அல்லது ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி அல்ல. இது எதுல வேணாலும் வரலாம். இப்ப நம்ம போன் இருக்கு, இந்த போன்ல சில வார்த்தைகளை நீங்க உபயோகப்படுத்திட்டீங்கன்னா அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அதை சார்ந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்கறதும் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சோ நுண்ணறிவு, அறிவு திறன் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒண்ணு இருக்கும், அடுத்த வருஷம் எது நம்மள டிஸ்டர்ப் பண்ண போகுதுன்னு இப்ப நம்ம யாராலும் சொல்ல முடியாது. நம்ம இன்னைக்கு இதுதான் நினைச்சிட்டு இருப்போம், 2 மாசத்துல அது ஆப்சலேட் ஆயிருக்கும். அப்போ ஒரு டைனமிக்கான ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் மேட்டரை நீங்க ட்ரைனிங் கொடுக்க முடியாது. ஒரு டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு ட்ரைனிங் கொடுக்கலாம். ஒரு கேட் மெஷின் வந்துருச்சு, கேம் மெஷின் வந்துருச்சு, அந்த மெஷினை ஆப்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன திறமை வேணும்னா கொடுக்கலாம். பிளம்பிங்க பத்தி ஒரு திறமை வேணும்னா கொடுக்கலாம். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பத்தி திறமை வேணும்னா கொடுக்கலாம். ஆட்டோமொபைல் தெரியணும்னா சொல்லி கொடுக்கலாம். ஆனால் எமர்ஜிங் செக்டர்ஸ்ல இருக்கிறது அதுவே இன்னும் ஸ்திரத்தன்மையில வரல. அது சேச்சுரேஷன் மார்க்கெட் கிடையாது, இது இவால்விங் மார்க்கெட். சோ இன்றைக்கு எனக்கு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல குறிப்பிட்ட நபர்கள் தேவைப்படலாம் ஒர்க் பண்றதுக்கு. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு போயிருச்சுன்னா அந்த நபர்கள் ஆப்சலேட் ஆயிடுவாங்க புது ப்ராஜெக்டுக்கு போறதுக்குள்ள. இப்போ செக்டராக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால வேலை வாய்ப்புகள் போய்கிட்டு இருக்கு. இப்ப ஏற்கனவே சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓரளவுக்கு அழித்தாயிடுச்சு. கிரியேட்டிவ் டிசைன்ஸ், ஆர்ட் ஒர்க், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், இது எல்லாமே டூல்ஸ் வந்தாச்சு.
ஆப் வந்தாச்சு. அப்போ நம்ம வந்து என்ன பார்க்கணும், இப்போ தமிழகம் ஒரு உற்பத்தி சார்ந்த மாநிலம். ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரக்கூடிய காலகட்டம் இன்னும் ஒரு 3-4 ஆண்டுகளுக்குள்ள இப்ப இருக்கிறவங்களை நம்ம எப்படி நிலைக்க வைக்கணும், இவர்களது வாய்ப்புகளை எப்படி உருவாக்கி கொடுக்கிறோம்ன்றதுதான் நமக்கு முக்கியம். சொல்லி இருக்கிறாங்களே தவிர்த்துட்டு அதுக்கு ஒதுக்கின பட்ஜெட்டுமே வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. 200 சில்லற கோடிகள் மட்டும்தான் அதற்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. என்ன புரிதல் இல்ல, என்ன பண்ண போறோம் தெரியாது. பண்ணணும்னு ஆசை இருக்கு. நான் வந்து மூணுக்கு போகணும், சந்திர மண்டலத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு. ஆனா எப்படி போறோம்னு தெரியல. அப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு பட்ஜெட்டை கொடுத்துட்டு சரி ஒர்க் பண்ணுங்க, இதுல ரெடி பண்ணுங்கன்னு சொல்றோம். அப்படி இல்ல. பக்கத்து மாநிலங்கள்லாம் இப்போ ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பாக்குறோம். இங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் மாநிலத்தை விட்டு மாநிலம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஏன்னா முந்தி வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்தாங்க, வெளி மாநிலங்கள்ல இருந்து ஒர்க்கர்ஸ் தமிழகத்துக்கு வந்தாங்க. இப்ப வேலையாட்கள் கிடைப்பது ரொம்ப அரிதாயிருச்சு. அப்ப இவங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு மூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்ல மில்டன். நான் ஒரு 3 இதை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன். இத சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே. சிறு குறு தொழில்களுக்காக சொல்றேன். இத நான் வந்து நம்ம இதுக்காக சொல்லல, இன்டர்வியூக்காக சொல்லல. ஒரு மாநிலம் ஒரு முதன்மையான மாநிலமாக வர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு சொல்றோம். இப்போ சிறு குறு தொழில்களுக்கு ஒரு சேல்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் கொண்டு வந்திருக்கலாம். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் கார்பரேட்டுகளுக்கு மத்திய அரசு மூலியமா கொடுக்குது. இவங்க சேல்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ், எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவ் கொண்டு வந்திருக்கணும். அதை பற்றி இவங்க மேனிஃபெஸ்டோல சொல்லியிருந்தாங்க. எந்த நிறுவனமாவது 75% தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்தால் சில மானியங்களை கொடுக்கிறோம் சொல்லியிருந்தாங்க. அது 2வது. முதல்ல எந்த நிறுவனமும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தினால் நாங்க இன்சென்டிவ் கொடுக்கிறோம் சொல்லி இருக்கணும். எக்ஸ்போர்ட் லிங்க்டு இன்சென்டிவ் சொல்லி இருக்கணும். இப்போ இத வந்து தேர்தல் வாக்குறுதியா அவங்க கொடுத்தனா செய்யலங்கறீங்க. கொடுத்தும் செய்யல. சோ எக்ஸ்போர்ட் ஓரியன்டட். இன்னைக்கு எக்ஸ்போர்ட் தானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறத பாக்குறோம் டாரிஃப்னால. அப்போ இன்னைக்கு அவங்களுடைய பொருள் ஒரு காம்படிட்டிவா இருக்கணும்னா எக்ஸ்போர்ட் லிங்க்டு இன்சென்டிவ் கொண்டு வந்திருக்கணும். R&D லிங்க்டு இன்சென்டிவ் கொண்டு வந்திருக்கணும். அதாவது புது தயாரிப்பு, புது கண்டுபிடிப்பு, புது உற்பத்தி திறன், இதுக்கெல்லாம் R&Dக்குன்னு ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கணும். ஸ்கில்லிங் லிங்க்டு இன்சென்டிவ் கொண்டு வந்திருக்கணும். கவர்மெண்ட் ஒரு ஃபெசிலிட்டேட்டரா இருக்கணுமே தவிர எக்ஸிக்யூட்டராக இருக்கக்கூடாது. இவர்கள் திறன் வளர்க்க கூடாது. திறன் வளர்க்கும் மக்களுக்கு இவர்கள் சப்சிடிஸ கொடுக்கணும், கிராண்ட கொடுக்கணும். அதே மாதிரி திறன் வளர்ப்பதும் அரசினுடைய பொறுப்புல ஒண்ணு ஆகுது இல்ல. இப்போ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு திறன் மேம்பாட்டு எஜுகேஷன் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஆனா திறன்றது பிராக்டிக்கலா ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க போய் வேலை செய்யும் பொழுதுதான் அதனுடைய திறன் வளர்க்க முடியும். அதான் அந்த இன்டர்ன்ஷிப்பை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. இந்த அறிவிப்புல அதை பற்றிய ஒரு அறிவிப்பு இருக்கு. இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்டுக்கு 150 கோடியில இன்டர்ன்ஷிப் வெற்றி இன்டர்ன்ஷிப்பை பத்தி, திறன் வளர்ப்பை பத்தி பேசியிருக்காங்க. பட் 20,000ன்றது ரொம்ப கம்மியான ஒரு நம்பர். எதுல திறன்றது தெரியல. இப்போ 150 கோடி, அதுல 60% சப்சிடிக்காக போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 45,000 ரூபாய் ஒரு மாணவர்களுக்கு திறன் வளர்க்கறதுக்கு கொடுக்க போறாங்க. யார் கொடுக்க போறாங்க, எந்த ஃபீல்டுல கொடுக்க போறாங்க, அது முடிந்ததுக்கு அப்புறம் என்ன அவங்களுடைய வேலை வாய்ப்பு இருக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட 100% வேலை வாய்ப்பு இருந்தா கூட வெறும் 20,000 பேர் தான். ஆண்டு ஒன்றுக்கு தமிழகத்தில் இருந்து படித்து முடித்து வெளிவரக்கூடிய கிராஜுவேட்ஸ், அது இன்ஜினியரிங்கா இருக்கலாம், ஆர்ட்ஸா இருக்கலாம், கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பேர் ஆண்டு ஒன்றுக்கு. அப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பு வேறையா இருக்கு. சோ இத மாதிரி ஒரு இந்தியாவிலே இல்லாத பல திட்டங்களை வகுத்திருக்க வேண்டும். அப்படி வந்தாச்சுனாக்க ஜிடிபியினுடைய growth ஒரு 15% வளரும். அப்படி ஜிடிபியினுடைய growth வளர்ந்தது என்றால் நம்ம என்ன எண்ணிக்கை வச்சிருக்கோம், 1.5 ட்ரில்லியன். அதான் அவரு கடைசியா குறிப்பிடுறாரு, நிதித்துறை அமைச்சர் குறிப்பிடுறாரு, 1.5 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படிங்கறத நாம அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அது அச்சீவபிளா தோணலையா அவங்களுக்கு?
இல்ல முதல்ல நம்ம பாராட்டுறோம் ஒரு இலக்க நிர்ணயிக்கிறதுல 1.5 ட்ரில்லியன் இன் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ். ஆனா அதுக்குன்னு சில படிக்கட்டுகள் இருக்கும், வழிமுறைகள் இருக்கும், அதுக்குன்னு சில எஃபர்ட்ஸ் இருக்கணும். அப்போ பேக் ஒர்க்கிங் தானே பண்ண முடியும். நான் இன்றையிலிருந்து 10வது வருஷம் நான் வந்து இந்த இடத்துல இருக்கணும்னா, இன்னைக்கு இங்க இருக்கிறேன்னா எப்படி நான் மேலே ஏறுறதுன்னு ஒரு கிராஃப் வரும். அப்ப அந்த கிராஃப் எதை நோக்கி வரும்? ஒரு எக்கானமி வந்து நுகர்வோர் எக்கானமியா இருக்க போதா, மேனுஃபேக்சரிங் எக்கானமியா இருக்க போறதான்றதான கேள்வி. இப்போ மேனுஃபேக்சரிங் எக்கானமியை நம்ம பில்டு பண்றோம்னு வச்சுக்கோங்க. இங்க தயாரிக்கிற பொருள் உலகம் மொத்தம் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அது வேற ஒரு எக்கானமி. உங்களுக்கு அதனால எர்னிங் ரொம்ப கிடைக்காது, ஸ்டேட்டுடைய ரெவென்யூ. இதே வந்து நுகர்வோர் மாநிலமா இருந்ததுன்னு வச்சுக்க, நிறைய வாங்கும் திறன் அதிகம் உள்ள ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்தால் உலகத்துல எங்க மேனுஃபேக்சர் பண்றாலும் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருவாங்க மேனுஃபேக்சரிங். ஏன்னா இங்க நம்மளே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆட்களாவும் இருப்போம். கன்சம்ஷன் பேஸ்டு எக்கானமி இருக்கும். அப்ப கன்சம்ஷன் பேஸ்ட், நான் இங்க ஒரு பொருளை வாங்கினேன்னா அதனுடைய டாக்ஸ் நான் கொடுக்கறது இந்த கவர்மெண்ட்டுக்கு போகும். அப்போ வாங்கும் திறன் எனக்கு அதிகமாயிருச்சுன்னா நான் சம்பாதிக்கும் திறன் எனக்கு அதிகம்னு தான் அர்த்தம், பர் கேபிட்டா இன்கம். அப்ப நான் எப்பெல்லாம் வாங்குறனோ கடனை தவிர மற்றவை அனைத்தும் எனது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாகத்தானே இருக்கும். சோ நம்ம இப்போ ஷிஃப்ட் இன் ஃபோக்கஸ் எங்க வந்திருக்கணும்? கன்சம்ஷன் பேஸ்டு எக்கானமிக்கு போயிருக்கணும். பட் இந்த பட்ஜெட்ல உற்பத்தி சார்ந்த பட்ஜெட் எக்கானமியே நான் பார்க்கல, கன்சம்ஷன் பேஸ்ட் எக்கானமியே நான் பார்க்கல, இன்சென்டிவைஸ் பண்ணல. நான் என்ன சொல்றேன், உங்களுடைய நோக்கத்திற்கும் உங்களுடைய குறிக்கும் நீங்கள் போட்டிருக்கிற பாதை மாற்றப்பட வேண்டிய பாதை. இதை மாத்திக்கலாமா? உடனே மாத்திக்கலாம். இப்ப நாங்க சொல்றது என்ன? ஃபீல்டில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி, ஃபீல்டில் இருந்து இருக்கக்கூடிய கேப் பிட்வீன் வாட் யூ அனௌன்ஸ்ட் அண்ட் வாட் வி வாண்டட், ஃபீல்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரவல் நாளைக்கு நல்ல முறையில வாழ்வு அமையும்னு சொல்றதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஊழலை ஒழிப்பதை பற்றி பேசணும். இன்றைக்கு அமைச்சர் பேசி இருக்கிறார். அத்தனை கான்ட்ராக்டும் நாங்கள் இனிமேல் யார வேணாலும் அலோவ் பண்ணுவோம், இளைஞர்கள் நிறைய பேர் பங்கு பெறணும், விதிகளை நம்ம தளர்த்துவோம், இனிமே வந்து சிண்டிகேட் போட விடமாட்டோம் அப்படின்லாம் சொல்றாரு. ஒரு பக்கத்துல இது நல்லது, இன்னொரு பக்கத்துல இது மிகப்பெரிய ரிஸ்க். கெப்பாசிட்டி பில்டிங் ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் ஐடில் ஆயிரும். இப்போ ஒரு கான்ட்ராக்டர் இருக்கார், அந்த கான்ட்ராக்டர் வந்து ஏற்கனவே நிறைய ஒரு 1000 கோடிக்கு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க விதிமுறைகளை அழிச்ச உடனே நிறைய சின்ன சின்ன பேர் வருவாங்க, ஆர்டர் எடுக்கணும்ன்றதுக்காக லோயஸ்ட் இதை கோட் பண்ணிடுவாங்க. திறமை இருக்காது, அனுபவம் இருக்காது, வேர் வித் ஆல் இருக்காது. உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் ஆழம் பார்ப்பாங்க, எப்படி இருக்கு கத்துக்குவாங்க. அப்போ நாட்கள் அதிகமாகும், டிலே அதிகமாகும். ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா எக்யூப்மெண்ட்ஸ், மேன் பவர் as well as மெஷின் பவர். முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்களே வந்து சடனா பொறுப்புக்கு வந்தவர்கள் தானே. அவங்களும் முன் அனுபவம் இல்லாம இவ்வளவு பெரிய அரசையே நிர்வகிக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்கல்ல. அப்ப கொடுப்போம் அப்படின்னு தானே அவங்க. மில்டன் இது வந்து நம்ம வந்து உற்பத்தி பெருக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க புதுசு, இஃப் your problem is with the corruption, then devise a system whereby there is no corruption or less corruption or easily identifiable corruption. இதுதான் தகுதியான, யாருக்குனாலும் ஒரு கான்ட்ராக்ட் போகணும், நேர்மையான வேலை வாங்கணும், அதனுடைய அவுட்புட் நல்லா இருக்கணும், இவ்வளவுதானே எதிர்பார்க்கும். பட் குவாலிட்டியில இப்போ காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம்னா என்ன பண்ணுவோம்? டிலே ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பாதியிலேயே அந்த கான்ட்ராக்டர் விட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவோம்? அவர் கத்துக்கிறதுக்கு நம்ம ஒரு பிளே கிரவுண்டா ஆயிடக்கூடாது. ஏன் சொல்ல வரேன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் பிகமிங் வெரி இம்பார்ட்டன்ட் நவ். நம்ம ஏற்கனவே இப்ப பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்ததா சொல்லுங்களேன். இல்ல இல்ல. இதே போகபுரம் திறந்துட்டாங்களா இல்லையா? ட்ரை போர்ட் பத்தி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்ததா? இல்லையே. முந்தா நேத்து ஆந்திர பிரதேசல ட்ரை போர்ட் அமைப்பதற்கு 15,000 கோடி முதலீட்டுல MOU கையெழுத்து போட்டாச்சா இல்லையா?
சோ மத்தவங்க எல்லாம் அட்வான்ஸ்டா இருக்காங்க, மத்தவங்க எல்லாம் ரொம்ப நம்மளோட அஹெடா இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்பீடா போகணும். அப்ப இருக்கிற ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களை கூப்பிட்டு, இத பாரு, நான் உனக்கு ஆர்டர் கொடுக்கறத பத்தி ஒண்ணு இல்ல, நேர்மையான வேலை வேணும், நேர்மையான பிரைஸ் வேணும். இந்தந்த சிஸ்டத்தை நாங்க டைட்டன் பண்ணிட்டோம், இந்தந்த பேட் ஆபீசர்ஸை நாங்க மாத்திட்டோம், இந்தந்த ஃபெசிலிட்டேஷனை நாங்க கிளியர் பண்ணிட்டோம், அப்படிதானே சொல்ல முடியும். விரல்ல வீக்கா இருந்தா கையை வெட்டுவீங்களா? லூப் ஹோல்ஸ் எந்த திட்டத்திலையும் இருக்கும் தம்பி. இப்போ இவ்வளவு நேர்மையாக நம்ம கொண்டு வர்ற இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல லூப் ஹோல் இல்லாம இருக்குமா? ஏமாற்றவர்கள் ஜிஎஸ்டில ஏமாற்றவங்க இல்லையான்னு, அதை மானிட்டர் பண்ற சிஸ்டம் இல்லையான்னு, இதையெல்லாம் மீறியும் நடக்கும். பட் அதுக்காக நம்ம ஒரு வளர்ச்சியை தடை போட முடியாது. சோ கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ் இஸ் அக்செப்டபிள். பட் கேன்சலிங் ஆல் த ஆர்டர்ஸ், சடன்லி ஒரு டெண்டரையே கேன்சல் பண்றது அல்லது ஒரு கான்ட்ராக்டையே கேன்சல் பண்றது ஒரு ஃபியர் சைக்காசிஸ வளர்க்கும். எதை நம்பினா ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின் இது. என்னப்பா? ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டினா தான் இது கேட்க வேண்டிய நெருக்கடிக்கு நானும் தள்ளப்படுறேன். தொடர்ச்சியா இந்த தாவேகா அரசு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தொழில் முனைவோர்கள், தொழில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள் ரொம்ப வேகமா இருக்கிறாங்க, நம்ம இன்னும் அதுல கவனம் செலுத்தவே இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை பொலிட்டிக்கலாவும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருந்தாலும் சரி, திரும்ப திரும்ப முன்வைக்கிறாங்க. இப்ப நீங்க இந்த பட்ஜெட் முடிஞ்சதற்கு பிறகு சொல்லக்கூடிய கம்பேரிசனுமே கூட பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து இதை விட அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத குறிப்பிடுறீங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நானு ரெண்டு விஷயம். தொழில் வளம் நிறைய இருக்கு, மேனுஃபேக்சரிங் தமிழகத்துல நிறைய இருக்கு. ஆனா ப்ராஃபிட் மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ் காணாமல் போயிட்டு இருக்கு. லாபம் ஈட்டாத தொழிலை செய்பவர்கள் அதிகமாயிட்டு இருக்காங்க. அப்போ லாபம் ஈட்டாத தொழில் செய்யறவங்க ரொம்ப காலம் சஸ்டெயின் பண்ண முடியாது. இப்ப எடுத்துக்கங்க, ஏற்றுமதியில ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம எல்லாரும் சந்திச்சோம் அமெரிக்கன் வரி விதிப்பினால. எவ்வளவு பொருட்கள் தடங்கல்ல ஆயிருக்கும், எவ்வளவு பொருட்கள் நம்ம வாங்க முடியாம போயிருக்கோம், அல்லது தேக்க நிலையை அடைஞ்சிருக்கோம், அல்லது பாதி டிரான்சிட்ல இருந்திருக்கும். ஏதாவது இந்த மாநிலத்திலிருந்து ஒரு ரிலீஃப் சென்டரை கொண்டு வந்தாங்களா? சும்மா கேள்வி. இப்போ யாராவது ஒரு 10 பேர் இங்க இருந்து போய் வியட்நாம்ல ஒரு போட்டு திரும்பினா கூட உடனே ஒரு IAS ஆபிசர் யாராவது போறது, அவங்கள கூட்டு வர்றது எப்படின்னு பாக்குறது, அது டெட் பாடியாக இருந்தாலும் திருப்பி கொண்டு வரணும்ன்ற ஒரு முயற்சி எல்லாம் இருக்குல்ல. அப்போ இந்த ஒரு போர் மூண்ட பொழுது எத்தனை கண்டெய்னர்ஸ் தேங்கி போச்சு, ஒரு டாரிஃப் வந்த பொழுது எத்தனை பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டது, ஒரு டாலர்னுடைய விலை கட்டுக்கடங்காமல் போகும் பொழுது, ஏறும் பொழுது இறக்குமதி செய்த பொருட்களை எடுத்து என்னால உபயோகப்படுத்த முடியாத சூழ்நிலை வருது, கண்டெய்னருடைய ஷார்டேஜ் வருது, நான் எதிர்பார்க்காத சில செலவுகள் வருது. அப்போ அதுக்கு ஏதாவது ரிலீஃப் எனக்கு ஏதாவது கொடுத்தாங்களா யாராவது? இந்த பட்ஜெட்ல அந்த மாதிரி இல்ல நம்ம அனுபவிச்சிருக்கணும். ஆகா, இந்த தமிழகத்துல வந்து தொழில் பண்ற யாருக்காவது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஷாக் வந்தா ஷாக் ரிலீஃப் ஃபண்ட் நான் கொடுக்கறேன், இன்சென்டிவ் ஒரு 3 ஒரு SOP போட்டு வச்சிடலாமே. அப்ப அட்ராக்ஷன் பண்ணுவோமா மாட்டோமா? வெளி மாநிலத்திலிருந்து புலம்பெறும் தொழிலாளர்கள் இங்க வருவது குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அல்லது ஆட்கள் கிடைக்க மாட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா, இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நீங்க வந்து உபயோகப்படுத்திக்கலாம், அவங்களுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணுங்க, கம்பல்சரி பண்றோம். எவ்வளவோ நாட்டுல சர்விங் ஆர்மியே கம்பல்சரி பண்றது இல்ல. அப்போ சர்விங் இண்டஸ்ட்ரி நம்ம வந்து கம்பல் பண்ண முடியாதுன்னு. நீங்க பார்க்கிற வரையில எந்த மாநிலம் இப்படியான விஷயங்களை கூடுதல் கவனத்தோட செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க? யூபி இப்போ ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க மில்டன். நம்ம அதை அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது யூபிய. ஒரு காலத்துல யூபி தான் வந்து மீதி மாநிலங்களுக்கு ஆட்களை அனுப்பிட்டு இருந்த மாநிலம். இன்றைக்கு அங்க நிறைய பேர் வந்து தொழில் பண்றவங்க நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. யூபி அந்த அளவுக்கு அக்ரெசிவா, ஆந்திர பிரதேஷ் அந்த அளவுக்கு அக்ரெசிவா போய்கிட்டு இருக்கிறாங்க.
எடுத்த உடனே டீசென்ட்ரலைஸ்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், போர்ட், சீ போர்ட், ஏர்போர்ட், ரோட் பில்டிங், சிட்டியை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அமராவதி கேபிட்டலை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம பட்ஜெட்ல மரிய வில்சன் அவர்கள் சொல்றாரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வரணும், குளோபல் இன்வெஸ்டர்ஸ் கூட்டு வருவதற்கு உண்டான 3.0 அப்படின்னு சொல்லி நேம்லாம் பண்ணி சொல்றாங்கல்ல. அது போதாதா? ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாநிலத்தினுடைய வரவு செலவு கணக்குகளை நேர்த்தியாக கொண்டு போகலாம். அக்கௌண்டன்ட் ஆர் ஆடிட்டர் எந்த திட்டத்துல பணம் போடணும்ன்றது அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்கள், அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் முடிவெடுக்கணும். நான் எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரிக்கு 1000 கோடி ஒதுக்குறேன். அந்த 1000 கோடியை எப்படி நீங்க செலவு பண்றதுன்றத நீங்க டைனமிக்கா முடிவு பண்ணிக்கீங்க. அதுல எவ்வளவு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் ஆக போகுது, எவ்வளவு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆக போகுது, எவ்வளவு மெயின்டெனன்ஸுக்கு ஆக போகுது, புதுசா என்ன தேவை வந்திருக்கு, அதை எப்படி நீங்க கொடுக்க போறீங்கன்றது அது இந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய வேலை. நம்ம மரிய வில்சன் ஒரு தொலைநோக்கு பார்வையை கொடுத்திருக்காரு. அவருடைய இன்டென்ட் எனக்கு புரியுது. நான் தான் சொன்னேன், முதல் 1/2 மணி நேரம் நிமிர்ந்து உட்கார வேண்டிய சூழ்நிலையில தானே அவருடைய பட்ஜெட் வாசிப்பு இருந்தது. முடிக்கும் பொழுது தானே ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ்ல கொண்டு போய் நிறுத்திட்டோம். கொஞ்சமாவது கடன் சுமை குறையுமான்னு பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமானது தானே பார்க்கிறோம். வருமானம் அதிகமாகுதா, செலவினங்கள் குறையுதா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு குறைய போகுது, இதெல்லாம் தானே பார்க்கிறோம். சோ இன்னைக்கே நம்ம பார்க்கும் பொழுது இன்றைய பட்ஜெட்ல நான் உங்களுக்கு ஒரு சில தகவலை சொல்லிடுறேன், அது ஈஸியரா இருக்கும் உங்களுக்கு புரிதலுக்காக. இன்றைக்கு பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, நம்ம பட்ஜெட்ல இருக்கிற ஒவ்வொரு ரூபாயில செலவு எப்படி இருக்கு அப்படின்னா, பராமரிப்பு செயல்பாடுகளுக்கு 3.8%, ஓய்வூதியம் மற்றும் ஓய்வு கால பலன்களுக்கு 8%, கடன்களை திருப்பி செலுத்துறதுல 10%, கடன் வழங்குதல் 1.9%, சம்பளம் 17.3%, வட்டி 15%. இவ்வளவு போய் மீதியில உதவி தொகைகளும் மானியங்களும் 33%, மூலதன செலவுன்றது 11%. அவ்வளவுதான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராக்ரசிவ் ஸ்டேட்டுக்கு நம்ம கொடுக்கிறது. இது எத்தனை நாள் இப்படியே போகுது யோசிச்சு பாருங்களேன். எத்தனை லைஃப் மொத்தம் இன்னும் 10 வருஷம் ஆனாலும் நீங்க வட்டி செலுத்துதல் 15க்கு பதில் 17 இருக்க போதா? அப்ப சம்பளங்கள் 17க்கு பதில் 20 இருக்க போதா? பலூன் மாதிரி தானே, ஒரு பக்கத்தை ஸ்குவீஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு பக்கம் வீங்குது இல்ல? அவங்க என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னா, இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் மாறி மாறி கடனை நிறைய வச்சுட்டு போயிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. இதே முறையில நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா இவங்களுக்கு அடுத்து வரக்கூடியவங்க இதை தானே சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க மில்டன்? இப்ப இவங்க 55,000 கோடி வாங்கியிருக்காங்களா இல்லையா, வாங்க போறாங்களா இல்லையா? அடுத்த ஆண்டு இவங்க ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே 20,000 கோடி கிட்ட வாங்கிட்டாங்கன்றதுதான் விமர்சனம். இதற்கு முன்பு வந்த டிஎம்கே அரசு வந்த பொழுது அதற்கு முன்பு வாங்கியவர்கள் கடன் வாங்கிட்டதுனாலதான் வேற வழி இல்லைன்னு சொன்னாங்க. இன்றைக்கு வந்திருக்கிற தாவேகா இதற்கு முன்பு இருந்தவர்கள் வாங்கியதனால்தான் வாங்கலன்னு சொல்றாங்க. அடுத்த 5 ஆண்டு கழித்து வரக்கூடியவர்கள் இதே தானே சொல்ல போறாங்க. அது இல்ல பாயிண்ட். கடன் வாங்குவது தவறே அல்ல, அந்த கடனை எப்படி உபயோகப்படுத்துறோன்றதுதான் முக்கியம். நாட்டினுடைய வருமானத்தை பெருக்க போகிறதா, தனிநபருடைய வருமானத்தை பெருக்க போகிறதா, நுகர்வோர் மாநிலமாக தமிழகம் மாறப்போகிறதா? நுகர்வோர் மாநிலமாக மாறினால் மட்டுமே இன்கம் ஜெனரேஷன் அரசுக்கு அதிகமாகும். சாமானியர்கள் கையில பணப்புழக்கத்தை உருவாக்குவதற்கு உண்டான திட்டங்கள் அப்படிங்கிறது கூடுதல் தேவைக்கு இருக்குங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. இன்னொன்னு பாருங்க நீங்க மில்டன், சாராய வருமானம் ஒரு காமன் மேனா எனக்கு தோணல. லிக்கர் இன்கம் இன்றைக்கு பட்ஜெட்ல சொல்லி இருக்கார். நான் 15% அதுல இருந்து வரப்போகுது. 1000 கோடி ஏற்கனவே நாங்க அதிகமாக ஈட்டிட்டு இருக்கோம், இப்ப இன்னும் விலையேற்றம் பண்ணோம்னாக்கா வரும்னு.
Do you think increasing the price of a liquor is the right solution? இல்ல, வராது. பெட்ரோலினுடைய விலை ஏற்றப்பட்டால் வாகனங்களின் விற்பனை குறைந்து விடுமா? இப்போ ஏற்கனவே குடிக்கு அடிக்ட் ஆனவன் விலை ஏற்றத்தினால இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டானா? அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் மார்க்கெட்ல அது வந்து குடியாரர்களை வச்சு சொல்றதுனால அது கூடுதலா அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இந்த சமூகம் கொடுக்கறது இல்லை. பட் ஆனாலும் அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவர்களுடைய தேவை இப்ப 105 ரூபா அப்படிங்கிற சரக்கு வந்து 120 ரூபாயா உயர்த்தினா இன்னொரு நிறுவனத்தை 105 ரூபாய்க்கு இவங்களே வந்து கொள்முதல் பண்ணிடுறாங்க. அப்ப 105 ரூபாய்க்கு அவங்களுக்கு வேற ஒரு சரக்கு கிடைச்சிருது. அதுல ஏதாவது டிரான்ஸ்பரன்சி இருக்கா? அந்த நிறுவனத்தின் உடனான ஒப்பந்தத்துல எதுவும் குறைச்சிருக்காங்களா? அதனால லாபம் எதுவும் கூடி இருக்கா? அப்படிங்கிற வெளிப்படைத்தன்மை எங்கேயுமே இருக்க போறது இல்லைல்ல. அதுதான் சொல்றேன். இது வந்து இட் இஸ் a very dangerous சொல்யூஷன். அழகா பண்ணணும். அதாவது முள் மேல விழுந்த துணி மாதிரி கிளியாம எடுக்கணும். அப்ப திடீர்னு பிரைஸ் இன்க்ரீஸ் அலோன் இஸ் நாட் கோயிங் டு டூ எனிதிங் குட். அப்ப ஸ்பூரியஸ் லிக்கர் ஜாஸ்தி ஆயிடும், கள்ளச்சாராயம் ஜாஸ்தி ஆயிடும், அல்லது எது அவங்களால முடியுமோ அதுக்கு குடிக்கிறதுக்காக குவாலிட்டி. அப்போ நம்ம வேற ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல போய் விழுவோம். ஒரு ப்ராப்ளத்தை மறைப்பதற்கு இன்னொரு ப்ராப்ளத்துல மாட்டுவோம். அப்படி அந்த சாவுல வர்றவங்களுக்கு நம்ம 10 லட்சம் ரூபாய் அரசனுடைய பங்களிப்பும் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே பிரசிடிசன்ஸ் இருக்கு. சோ ஜான் ஏறி முழம் சறுக்குவது மாதிரி அது. நீங்க ஏற்கனவே இந்த மின்சார பிரச்சனை வந்த போது, கரண்ட் தட்டுப்பாடு இதெல்லாம் பரவலா பிரச்சனை வந்த போது அது இன்னும் எம்எஸ்எம்இ சார்ந்து இருக்கக்கூடிய பலருக்கும் பெரிய டேஞ்சரா மாறுது அப்படிங்கிற ஒரு அலர்ட் கொடுத்தீங்க. இப்ப இந்த பட்ஜெட்டும் அது எம்எஸ்எம்இக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கல அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறீங்க. என்ன மாதிரியான சூழல் நிலவும் நினைக்கிறீங்க? வெளிப்படையாக இது குறித்து பேசுவதற்கு எம்எஸ்எம்இல இருக்கக்கூடிய அதையே நம்பி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட தொழில் முனைவோர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? will they open up? இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை பொறுத்தவரை மக்களால் மிகவும் நேசிக்கப்படுபவர். எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக அவர் கவனிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையும் அவர் பேர்ல இருக்கு. ஒரு மேக்ரோ லெவல் பிக்சர்ல சில விஷயங்கள் விட்டு போயிருக்கலாம். இப்ப நம்ம பேசுறது கூட அந்த விட்டு போன பகுதிகளை சொல்றோம். அது எவ்வளவு சீரியஸ்ன்றத சொல்றோம். இதனுடைய இம்பாக்ட் எவ்வளவு ஒரு கடினமான சூழலை தமிழகத்திற்கு உருவாக்குன்னு சொல்றோம். ஒரு எக்கனாமிக் கவுன்சில்னு ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய வேலை என்ன? தவறுகளை சுட்டி காட்டுவதுதான். எனக்கு என்ன கடமை? குரலற்றவர்களின் குரல். அப்போ என்னுடைய வேலையும் சில செய்யாதவற்றை சுட்டி காட்டுவதுதான் என்னுடைய தேவை. இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் கேட்டதுனால் போறோம். If he is able to understand why he has not created R&D incentive, why he has not created employment related incentive, sales related incentive, export related incentive அப்படின்றத கேட்டார்னா யாருமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க. சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு இல்லை, சில விஷயங்கள் அவர்களது கவனத்திற்கு வராதனால விட்டு போயிருக்கலாம். குறைகள் இருக்கலாம். நான் 1,00,000 பேருக்கு பண்ணுவேன்னு நினைச்சேன், இந்த ஆண்டு 25,000 பேருக்கு தான் நான் பண்ணுவேன்னு சொல்லலாம், பைனான்சியல் ஸ்டேக்னால. பட் விட்டு போயிருச்சுன்னா அதை திருத்திக்கலாம். நம்ம இப்ப பேசுறது அந்த இலக்கை அடைவதற்கு உண்டான ஒரு விஷனரி பாதை இருக்கணும்னு நீங்க குறிப்பிடுறீங்க. நீங்க இலக்க சொல்லிடுறீங்க, ஆனா அந்த இலக்குக்கான பாதையை நீங்க என்னவா வச்சிருக்கிறீங்கன்றத மட்டும் ஷோகேஸ் பண்ணுங்கன்றதுதான் உங்களுடைய கேள்வி. ஒரு மனசு ஒரு பதப்பதப்ப பாக்குது. ஏன்னா நான் ஒரு நேஷனல் லீடர். சோ நான் எல்லா மாவட்டத்திலையும் இருக்கிற அல்லது மாநிலங்களை சார்ந்து போய்கிட்டே இருக்கிறவங்க. அப்போ கர்நாடகா இன்னைக்கு எவ்வளவு அக்ரெசிவா இருக்குன்னு தெரியும்.
ஒரு ஆந்திர பிரதேஷ் எவ்வளவு அக்ரெசிவா இருக்கு, அல்லது ஒரு தெலுங்கானா எவ்வளவு அக்ரெசிவா இருக்கு, ஒரிசா எவ்வளவு அக்ரெசிவா இருக்கு அப்படின்றது தெரியும். ஏற்கனவே தெரிஞ்ச யூபி, குஜராத் அல்லது மகாராஷ்டிரா அதை பற்றி ரொம்ப கவலை இல்லை. ஏன்னா அது ஏற்கனவே நம்மளோட அகடுன்னு தெரியும். நமக்கு தேவைகள் அதிகமா இருக்கே, நம்ம இந்த பாதை சரியில்லையன்ற ஒரு பதப்பதைப்பு தான். அவ்வளவு எளிதாக சீஃப் மினிஸ்டரை பாத்திர முடியாது. இப்போ பார்க்க முடியாது. அவ்வளவு எளிதாக அமைச்சர்களை கூட பாத்திர முடியாது இங்க. ஏன்னா எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்காங்க, புரிந்து கொள்றதுல அவங்க செட்டிலிங் டைம்ல இருக்காங்க. சோ அவங்களுடைய அமைச்சரகத்தை பத்தி புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. என்னென்ன செட்டப், யார் யார் ஆபீசர், நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, இதுல எங்கெங்க ஓட்டைகள் இருக்கு, எதை அடைக்கணும், எது நம்ம ப்ரையாரிட்டி, இது புரிஞ்சுக்கிறதுல இருக்காங்க. அப்ப இன்னும் அவங்க ஒரு ஆர்கனைஸ்டு மெத்தடாலஜிக்கு வரணும், ப்ரொஃபஷனலிசம் வரணும். பட் இதுக்கெல்லாம் இண்டஸ்ட்ரி வெயிட் பண்ணாது. அதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. நம்ம கத்துக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கலாம், பட் அந்த கத்துக்கக்கூடிய டயத்தை மற்றவர்கள் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அதை நம்பி பலாயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு, அதை நம்பி ஒரு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இருக்கு. அப்படின்றப்ப அதுக்கு நம்மளுடைய போதாமையோ நம்மளுடைய கற்றல் நாட்களையோ காரணம் காட்டக்கூடாதுங்கிறீங்க. நான் கொடுக்கிற இந்த பட்ஜெட்டை பற்றிய முதல் காணொளி உங்களோடது மில்டன். இந்த கருத்துகள் அவருக்கு போய் சேரணுன்றதுக்காக பேசுறது. தமிழகத்திலே 90 நாட்கள் ஆகிவிட்டது பிளானிங் கமிஷனை ரீகான்ஸ்டிடியூட் பண்ணல. எது முக்கியம்? ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இஸ் நாட் ரீகான்ஸ்டிடியூட்டட். ஒரு நல வாரியம் கிக் ஒர்க்கர்ஸ்க்காக அமைக்கப்படல. எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு ஒரு நல வாரியம் இல்ல. கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கு ஸ்பீடா இருக்க வேண்டியிருக்கு. இப்ப எல்லாம் டைனமிக். அப்போ ரொம்ப ஸ்பீடா இல்லைன்னா காணாம போயிருவோம். சோ இது எல்லாமே கேள்விகள். குறும் தொழில்களுக்கு ஏன் ஒரு நல வாரியம் இல்ல? ஏன் இந்த பட்ஜெட் போடும் பொழுது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஏன் கூப்பிட்டு பேசல? ஏன் என்ன தேவைன்னு யாரும் புரிஞ்சுக்கல? அபிஷியல் லெவல்லயே இருந்துட்டீங்களே. புது முதலமைச்சர் முதல் பட்ஜெட், புது நிதி அமைச்சர் முதல் பட்ஜெட், புது நிதித்துறை செயலாளர் முதல் பட்ஜெட், புது சீஃப் செக்ரட்டரி ஒரு சீஃப் செக்ரட்டரியாக முதல் பட்ஜெட். 4 பேருக்கும் 4 விதமான புரிதல்கள் இருக்கக்கூடிய காலகட்டம், பிரையாரிட்டிஸ் இருக்கக்கூடிய காலகட்டம். பட் இவர்கள் 4 பேரும் இந்த கிச்சன்ல சமைக்கக்கூடிய உணவு ருசியாக இருக்க வேண்டும், வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாததாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றோம், இன்னும் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி போடுங்க, அல்லது கொஞ்சம் உப்பை குறைச்சிருங்க, அல்லது காரம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றது ஒரு அன்பின் காரணமாக சொல்றோம். இந்த டேஸ்ட் இருந்ததுன்னா வேற ஹோட்டலுக்கு போயிடுவாங்க, நல்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கு. Imagine you have a huge competition. வெறும் வாயிலேயே பேசிட்டு இருக்க கூடாது. நான் உங்களுக்கு கொடுக்கிற பொங்கல் தான் பெஸ்ட் பொங்கல் இந்த வேர்ல்டுன்னு வாயில சொல்லக்கூடாது, தரம் சொல்லணும். சில பேர் சாப்பிட்டுட்டு ஒன்னும் சொல்லாம போயிடுவாங்க, அவங்க உங்க நலம் விரும்பி கிடையாது. ஏன்னா சைலண்டா அடுத்த ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. எங்களை போன்றவர்களுக்கு, வேற இடத்துக்கு போக தெரியாதவர்களுக்கு, இங்குதான் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு, நீங்கள் நன்றாக இருந்தால் தான் நாங்கள் நன்றாக இருக்க முடியும் நினைக்கிறவர்களுக்கு இந்த அறிவுறுத்தல்களை கொடுக்கிறோம். இவ்வளவுதான் இருக்கு. வேற என்ன எக்ஸ்பெக்டேஷன்? பட்ஜெட்டை பொறுத்தவரை நான் ஏமாற்றம்னு சொல்லல, டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லல. இட் இஸ் நாட் இன் த ரைட் டைரக்ஷன் சொல்றேன். சரியான திசையில் இல்லை. நோக்கத்திற்கும் பாதைக்கும் வித்தியாசம் இருப்பதை சொல்லுகிறேன். முதல் கோணல் முற்றும் கோணலாக மாறிவிடக் கூடாதுன்னு சொல்றேன். மிகைப்படுத்தி சொல்றேன். இருக்கலாம், மிகைப்படுத்தி சொல்லலாம், பட் நல்லதுக்கு தானே சொல்றேன். புரியுது.
ஒரு இப்ப நீண்ட உரையாடல். லேபர் கோடு வரப்போகுது. அதை எப்படி நம்ம கொண்டு வர போறோம்? பவர் டிமாண்ட் அதிகமாச்சுன்னா எப்படி நம்ம சமாளிக்க போறோம்? எவ்வளவோ கேள்விகள் இருக்கு. நல்ல ஒரு நேர்காணல் மில்டன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ.